அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த இதுவரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய பிக் கேப் டவுன். இதே பிக் கேப் டவுன் தான் போன வாரத்தில் நடந்தது. அந்த இடத்துல என்ன நடந்தது? மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆனாலும் சைடுவேக்குள்ளே போனதுக்கு ஒரு காரணமாக பார்த்தோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஆனாலும் திருப்பி மீண்டும் மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது என்னென்ன காரணிகள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கணும். இதுவே மார்க்கெட்டில் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருந்து நமக்கு இந்த மாதிரி டவுன் ஆயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு உண்டானது. மார்க்கெட் இன்றைக்கி இறங்கின அளவுக்கு புட் ஆப்ஷன்ஸோட ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிதாக ஒன்றுமே இல்லை. புட் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு ஏன் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அந்த ஏர்னிங்ஸுங்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு காரணம் அந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் தான். அதாவது புட் ஆப்ஷன்ஸோட அலறல் சத்தம் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது மார்க்கெட் என்ன தான் ஹெவி செல்லிங்னு எல்லோரும் சொன்னாலும் மார்க்கெட்டை வந்து இது செல் ஆஃபே கிடையாது. செல் ஆஃப் கிடையாது மீன்ஸ் என்னென்னா, ஒரு மார்க்கெட் இறங்குங்கிற ஒரு பதட்டத்தோட ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றக்கும் அந்த பதட்டமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் இங்கே இருக்குது. நியூஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரம்ப் ஏதாச்சும் ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாரு, அங்கே ஏதாச்சும் டேட்டா இருக்கும், அதனால மார்க்கெட் இறங்கியிருக்கும். அதை வந்து ஒரு காரணமாக சொல்லிக்கலாம். நாளை தினம் வந்துட்டு அது அப்படியே வந்து மார்க்கெட் ஏறிடும். அப்போ உடனே அந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் நியூஸாக மாறி மார்க்கெட்டை வந்து ரியாக்ட் பண்ணிடும். இந்த நியூஸ் பேஸ்டு முதல் நீங்கள் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணாதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் ரஷ்யா உக்ரைன் போர் குண்டு போட்டாங்க, மார்க்கெட் இறங்குச்சுனாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் லைஃபை உடஞ்சிட்டு போச்சு. அந்த ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி யாரும் பேசலை. திருப்பி வந்துட்டு இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இறங்குனதுக்கு ரஷ்யா உக்ரைன் போகிறவங்க கூட திருப்பி உள்ளவங்க வந்து நியூஸாக சுருக்கலாம். அதாவது நியூஸ் அப்படிங்கிறத வந்துட்டு முதல் ஒதுக்கி வச்சுட்டு ட்ரேடிங்கில் உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதுவும் மார்க்கெட் வந்துட்டு இதே நேற்றைய தினமே எடுத்துகிட்டு தான் நம்ம புட் ஆப்ஷன்ஸில் எடுத்து வச்சுருந்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே, ஹோல்டு பண்ணியிருந்தா அப்படின்னலாம் தோணும். அதெல்லாம் என்ன இல்லாமல் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தேடி பாருங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் இந்த கேப் அப் கேப் டவுன் எதிர்பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் நடக்கிறக்காக 10 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு டைம் 2 டைம் தான் இந்த கேப் அப் கேப் டவுனில் வந்து கரெக்ட் ஆகும். மிச்ச டைம் எல்லாம் உங்களுக்கு ஃப்ளாட் மார்க்கெட்டோ இல்லைனா அவங்க ஆப்போசிட் ஆச்சுன்னா ப்ரீமியம்க்கு வந்து கரைஞ்சிடும். செல்லருக்கு பிரச்சனை கிடையாது, பையருக்கு வந்துட்டு ப்ரீமியம் டீக்கே ஆகிறது ரொம்ப கடினம் தான். பிளாக் ஃப்ரைடே, கேப் டவுன் ஓப்பன், இது எல்லாமே நமக்கு முக்கியம். இப்போது 22,600 இதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ₹140 கால் புட். அப்போது இந்த பேஸை வந்து பார்த்திங்கன்னா 22,600 நம்ம பார்த்தது. ₹140 கழித்தால் 22,460, இந்த பக்கம் 22,740. இது ஒரு ஜோன். இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் ₹280. இது 280 அப்படின்னா 300 கூட கன்வெர்ட் பண்ணிட்டா 22,300, இந்த பக்கம் 22,900. அப்போ இந்த 22,300ம் இந்த 22,460ம் ரொம்ப முக்கியமானது. அப்போது மார்க்கெட்டை வந்து ஒரு பேனிக் மோடுக்கு கொண்டு போனாலே 22,460க்கு கீழே இருந்ததா அப்படிங்கிறதான் பார்க்கணும். அப்போது இது ஸ்பாட்டுக்கு பார்க்கணுமா ஃப்யூச்சருக்கு பார்க்கணுமானா நீங்கள் இந்த வீக்லி ஃப்யூச்சருக்கு தான் பார்க்கணும். நீங்கள் மந்த்லி ஃப்யூச்சரை கணக்கு எடுத்துட்டாலும் சரி, ஸ்பாட்டை கணக்கு எடுத்தாலும் இது வந்து பொருந்தாது. இது முழுக்க நமக்கு வந்துட்டு வீக்லி ஃப்யூச்சர் அடிப்படையில். அப்போ உடனே 22,450க்கு போங்க. அடுத்தது 22,600ம் 22,300ம் 300 காலையும் 600 புட்டையும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போது நம்ம 450க்கு போவோம். 450 காலுடைய ஹை ₹184. புட் ஆப்ஷன் அவங்களுடைய லோ ₹109. அப்போ மார்க்கெட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22,500 இந்த ஓப்பன் ஹை அப்படிங்கிறத வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியுமானா, இது லிக்விடிட்டி ப்ராப்ளம்னா இந்த ஹையை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த ஜோனை பார்த்தா இதில் ஒர்க் பண்ண பார்த்தா 22,540 மட்டும் மார்க்கெட் போன மாதிரி நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகலாம். அப்போ 22,500 கால் புட் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 22,500 கால் ₹149 ஹை, புட் ஆப்ஷனுடைய லோ 142 அப்படின்னா மார்க்கெட் வந்து 22,504 அப்படிங்கிற இடத்துல தான் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது. அப்போ இந்த ஜோன் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், 22,300 கால்
300 காலோடைய இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை. இந்த ஓப்பன் ஹைனால நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் இந்த 313க்கு மேலே 22,600 புட் ஆப்ஷன் இருக்கா? இந்த 346க்கு மேலே இருக்கா? அதாவது 22,600 புட் ஆப்ஷன் வந்துட்டு இந்த 300 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 346, அவங்களோட ஹை 313. அப்போ இந்த 346 அப்படிங்கிற இடத்துக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். அப்போ 22,600 பார்த்தீங்கன்னா நமக்கு லோ 194, ஹை வந்து 475. அப்போ அந்த 300 ரேஞ்சுக்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் என்ன ஆகிடும், 22,600 டேக் அவுட் பண்ணி மார்க்கெட் 22,450க்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே தெரிய வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட். அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 22,300 கால் புட்டு இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டோட ஹெவி செல்லிங்கே வந்தது. அது எப்படி அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். இது காலையில் நான் 9:20க்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இதில் பாருங்கள், 22,400 கால் 400 புட். நமக்கு நேற்றைய தினம் வந்து 140 ரூபா இருந்தவங்க 144. மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மீட்டிங் பாயிண்ட்டை டவுன் பண்ணிட்டாங்க. அடுத்து இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அடுத்த மணியாக இருந்தது 22,400. இந்த 400 புட் ஆப்ஷனுடைய ஹை, கால் ஆப்ஷனுடைய ஹை 205, புட் ஆப்ஷனுடைய ஹை 159. கொஞ்சம் நேரம் கழித்து இதை பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய ஹை 205, புட் ஆப்ஷனுடைய ஹை 207 பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த ஜோன் வச்சுட்டாங்க. அப்போ 22,400 அப்படிங்கிறது ஒரு தடுப்பாக இருந்து மார்க்கெட்டை அங்கே வந்து கீழே விழுகாமல் தடுத்து மார்க்கெட் அந்த இடத்துல சைடுவே போகிறக்கு உண்டான வாய்ப்பாக மாற்றி விட்டார்கள். காரணம் வந்துட்டு 2 பேர்த்தோட ஹை சேம் பண்ணிட்டாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கப்புறம் 400 பார்த்தீங்கன்னா 137 ரூபா. 300 பார்த்தீங்கன்னா 10/8க்கு 140 ரூபா. அப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் என்ன இருக்குன்னா 144லிருந்து 138, 140 மாறி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இறங்கினாலும் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் குறைஞ்சதுனால சைடுவேக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. இது எப்போ இன்க்ரீஸ் ஆச்சோ அங்கிருந்து தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திடீர் ஏற்றம் அப்படிங்கிறத கிடச்சிது. அதையும் நம்ம எங்கே பார்க்கலாம். பாருங்கள், 135, 22,350. மார்க்கெட் வந்து 22,300 வந்தாலும் திருப்பி மேலே ஏறிட்டாங்க. அப்போ 400 புட் ஆப்ஷன் 205 ரூபா ஹை வச்சுட்டாங்க. இவங்க 135 ரூபா வந்துட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா 130 ரூபா ஹை வச்சுட்டாங்க. அடுத்தது 134 அப்படியே டவுன் ஆகுறாங்க. 133, 350 கால் புட். அப்போ ஏடிஎம் டிகே ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட்டை வந்து ஒரு சைடுவேக்குள்ளே அங்கே போயிட்டாங்க. இந்த சைடுவேக்குள்ளே போனாலும் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 50% இறங்கிட்டாங்க. புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் 100%க்கு மேலே இருக்காங்க. இந்த 100%ங்கிறது அப்படி என்னென்னா, ஒரு செல்லர் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு செல் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் 100% ரிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டா 200. இந்த 200க்கு மேலே அவர் வெயிட் பண்ணுனா அவருக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் அடிபட்டுரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது இந்த இடத்துல எல்லாமே செல்லருக்கு அவங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு மேலே இருக்கிறது இந்த இடத்துல புலப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல 100%க்கு கீழே இருந்தால் என்ன, 100%க்கு மேலே இருந்தால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 133 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு? நமக்கு 11 மணிக்கு. இது பாருங்கள், நம்ம எடுத்ததோட டைமிங். புட் ஆப்ஷன் 207 ரூபா, கால் ஆப்ஷன் 205 ரூபா. அப்போது கால் ஆப்ஷன் 180 ரூபா இருக்காங்க, புட் ஆப்ஷன் 159 ரூபா இருக்காங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து 22,350 இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது 400 காலோடைய ஹையும் புட்டோட ஹையும் சேம் ஆகிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், 200 ரூபாய் புட் ஆப்ஷன் தாண்டலை அப்படின்னா மார்க்கெட் 22,200க்கு கீழே போகிறக்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி பண்ணிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா 2 பேர்த்தோட ஹை சேமாக இருக்கிறதுனால. அப்போ 22,200 கால் ஆப்ஷன் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஐடிஎம்மாக இருக்கணும் அப்படின்னா அப்போ 200 ரூபாய் எதுக்கு, 22,400க்கு பார்க்கும்போது. அப்போ 22,200 கால் நமக்கு வந்து வழி விடுறாங்களா இல்லையா? அப்போ 200 கால் 200 ரூபாய்க்கு மேலே இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன அப்படிங்கிற லாஜிக் அங்கே உள்ளே போகுது. அங்கே தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த 200 ரூபாய் அப்படின்னு தாண்டும் போது அந்த இம்பேக்டட். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 22,200 கால்
நமக்கு வந்துட்டு 200 ரூபாய்க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க. 22,400 கால் நமக்கு வந்து 400 புட் ஆப்ஷனுடைய லோ மற்றும் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதற்கு கீழே ட்ரேட் ஆனதுக்கப்புறம் இதை உடச்சதுக்கு நல்ல ஒரு இம்பேக்டட் கொடுத்துருந்தாங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இம்பேக்டட் ட்ரேடை தான் நம்ம பண்ணணும். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், 130 ரூபா மட்டும் போன மீட்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், 200 கால் புட்டு. அப்போ பாருங்கள் 400 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருந்திருக்காங்க, 257 ரூபா இருக்காங்க. இந்த இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா குயிக் மொமெண்டம் அப்படிங்கிறது மார்க்கெட் வருது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிருக்குனாலே செல்லர் வந்து ஏதோ பேனிக் மோட் போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இன்னும் குயிக் செஷனாக மார்க்கெட் இறக்க இது பண்ணாங்க. அடுத்து பாருங்கள் 22,150 பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மீட் பண்ணுவாங்க. இதுதான் என் பாயிண்ட்டாக இருந்தது. மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் வந்து கீழே போகல, பெருசாக கீழே போகலாம். ஏன்னா ஏடி மீட்டிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இம்பேக்ட் பண்ணினதுமே மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க. அப்போது 130 ரூபா ஏடி மீட்டிங் பாயிண்ட் 140, 150 ஆகும்போது மார்க்கெட் எவ்வளவு குயிக் செஷனாக ஏறி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இது நம்மளுக்கு தென்படுது. இது பாருங்கள் 22,500 புட்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு 22,500 காலுடைய ஹை 149, இது 400 காலுடைய ஹை 205, இது வந்து 400 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 300 காலுடைய ஹை 317. அப்போ இது எல்லாமே ஹையாக வச்சுருக்கிறோம். 500 கால் 400 கால் ஹை. அப்போ இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகும்போது என்ன மாதிரி இம்பேக்டட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 400 இது பாருங்கள் 22,400 காலுடைய ஹை 205, அவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 268. அப்போ இது எல்லாமே இம்பேக்ட் ஆகும்போது இந்த குயிக் செஷன் இந்த கோடு போட்ட மாதிரி ஏறின ஃபிகர் எல்லாமே ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால வந்தது. இந்த இடம் அப்படியே சைடு வேக்கில் போகும்போது அந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் குறையாமல் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருந்தா மார்க்கெட் இன்னும் ஹெவியாக இம்பேக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக படும். அப்போ மார்க்கெட் இப்போ எங்கே முடிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் நம்மளுக்கு க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. இப்போ பார்க்க போனால் 22,180 நமக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க. அப்போது ஏன்னா கால் ஆப்ஷனுடைய ரேட்டை விட புட் ஆப்ஷனுடைய விலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 150 ரூபா, இங்கே 140 ரூபா, திருப்பி 140 ரூபாயில் தான் முடிஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு ஹெவி செல்லிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் வந்து நாளை தினம் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல பெரிய கேப் டவுன் வருமா, திருப்பி மீண்டும் கேப் டவுன் வருமா அப்படின்னா நமக்கு ஒரு 5% தான் கேப் டவுன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 95% ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லை சைடு வேவாக இருக்கலாம், கொஞ்சம் ரெக்கவருக்கு வாய்ப்பாக மாற்றலாம். இதை வந்து நம்ம உற்று கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏடி மீட்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஒரு பதறிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ப்ரீமியம், ஆப்ஷனுடைய ப்ரீமியம்ங்கிறது அந்த அளவுக்கு இங்கே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதோட மற்ற அடுத்த வார கணக்கீடுகள் வந்து நம்ம வீக்லி அனாலிசிஸில் பார்க்கலாம். அதனால் மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.